சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் 1/1/2025 புதன்கிழமை. இன்று புதிய ஆங்கில புத்தாண்டு மலர்ந்திருக்கின்றது புதன்கிழமையிலே. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வார்கள். சுப காரியங்கள் செய்வதற்கு, நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பதற்கு அந்த புதன்கிழமை ஒரு அற்புதமானது. இந்த புதிய ஆண்டும் ஆங்கில புத்தாண்டும் புதன்கிழமையிலே மலர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற வகையிலே கடந்த 2024ஆம் ஆண்டுக்கெல்லாம் நாம் விடை கொடுத்து இந்த புதிய 2025ஆம் ஆண்டிலே மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய காரியங்களில் ஈடுபடுவதற்கெல்லாம் இறையருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது என்கின்ற வகையிலே இந்த ஆங்கில புத்தாண்டிலே நாமும் இறை பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவதோடு இந்த சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழாவிலே மகா யாகம் பூர்த்தியாகின்றது. மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த யாக பூர்த்தி இன்றைய தினம் நடைபெறுகிறது. அவ்வாறு இந்த மாலை அணிந்து 47வது நாள் நாளைய தினம் 2/1/2025 வியாழக்கிழமை 48வது நாள் மாலை அணிந்து சுவாமி ஐயப்பனுடைய ரதபவனி பெருவிழா, தேர் திருவிழா. இவ்வாறு சுவாமி ஐயப்பனுடைய இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளிலே சகல அடியவர்களும் கலந்து இறையுரையெல்லாம் பெறுவதோடு இன்று நடைபெறுகின்ற விசேஷ திரவிய ஹோம மகாயாக பூர்த்தி மகா பூர்ணாகுதி 108 பூர்ணாகுதி தட்டங்கள் மாலை அணிந்த சுவாமிகள், அதேபோல் அடியார்கள், பக்தர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் குடும்ப பெயரிலே பூர்ணாவதி தட்டுகள் ஏந்தி வந்து ஊர்வலமாக வந்து இந்த யாககுண்டத்திலே ஆகுதிகள் செய்யப்படுவது, திரவியாபிஷேகம், திரவிய ஹோமம், பல்வேறு வகையான வேர் வகைகள், தானிய வகைகள், பட்டை வகைகள், பலகார பட்சண வகைகள், பால், தயிர், தேன், நெய், வஸ்திரங்கள், பூமாலைகள், சொர்ணங்கள் என்று பல்வேறு சிறப்பு கூடியதாக இந்த ஆகுதி நடைபெறுகின்றது. மகாயாக பூர்த்தியிலே சகல அடியார்களும் சகல மாலை அணிந்த சுவாமிகளும் கலந்து இந்த மகாபூர்ணாதியிலே பூர்ணாதி தட்டெடுத்து நீங்களும் இந்த ஆகுதிகளை செய்து ஐயன் அருளை பூர்ணமாக பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.